நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூச்செடி, அதாவது பூங்கெல்லாம் என்னென்ன நல்லா மலர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சாமந்தி பாருங்கள், இந்த கலர் சாமந்தி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது பட்டன் ரோஸு. இது ஃபுல்லாக வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி இருக்குது. கொஞ்சம் நிழலுக்காக இந்த செடி நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வந்தி நல்லா பூத்துருக்கு. ஸோ நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லாம் பறிச்சுட்டு மேலோட்டமாக எல்லாமே நான் கவாத் பண்ணி விட்டேன். லாஸ்ட் டைம் நல்லா மலர்ந்து இருந்தது செடி. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி பாருங்கள், செடி சின்னதாகிடுச்சு. நிறைய முட்டுக்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ மலர்ந்துருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் சாமந்தி. ஸோ எல்லோ கலரில் பாருங்கள் இந்த பூக்கள் பூத்துருக்கு. அதே மாதிரி வெள்ளை சாமந்தியும் இருக்குது. ஸோ வெள்ளை லாஸ்ட் டைம் இந்த பர்பிள் கலர் வந்து எல்லாமே நிறைய பூ இருந்ததுனால பறிச்சுட்டு எல்லாம் கவாத்து பண்ணி விட்டோம். கவாத்து பண்ணி விட்டும் பார்த்திங்கன்னா புது இலைகள் வந்திருக்கு. ஸோ அதிலேருந்து சில மொட்டுகள் வந்து மலர்ந்துருக்கு பாருங்கள், சில மொட்டுகள் மலர்ந்து இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம். ஸோ கனகாம்பரமும் நல்ல பூக்கள் நல்லா வச்சிருக்கு இந்த வாட்டி. கனகாம்பரம் பாருங்கள், இப்போ வெயிலாக இருக்கிறதுனால காலையிலையும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் வாடி போயிடுது. லாஸ்ட் டைம் அந்த அளவுக்கு இல்லை, பனியாக இருந்தது லாஸ்ட் மந்த் எல்லாம். அதில் வந்து நம்ம ஒரு வேளை ஊற்றினாவே போதுமானது. பட் இப்போ அப்படி இல்லை, 2 வேளையும் ஊற்றினா தான் நம்ம செடி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா மயில் மல்லி. இதுலேயும் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. அடுத்து இந்த ரோஸு நல்லா ஒரு பூ நல்லா பூத்து இருக்கு, ஒரு முட்டும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை ரோஸ் பூ பூத்துருக்கு. கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால பூக்கள் கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் அழகான க்யூட்டான கலராக இருக்குது. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குது ஃப்ளவரு. ஸோ அடுத்து ஆஸ் யூஷுவல் பன்னீர் ரோஸு. ஸோ பன்னீர் ரோஸில் ஒரு பூ. குண்டு மல்லி, வாடாமல்லி நிறைய இருந்தது. நான்லாம் நிறைய பிடுங்கி போட்டுட்டேன். எதுக்கு அது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதைகள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, காஞ்சது சில தொட்டியில் போட்டால் அந்த மாதிரி முளைச்சி வரும். அதை எடுத்து தனியாக ஒரு தொட்டியில் இந்த மாதிரி வச்சுருவேன். ஸோ கார்டனுக்கு பூக்கள் இருந்தால் ஒரு லுக்கே வேறு தான். ஸோ அதுக்காக நான் வந்து அது வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா லைட் மஞ்சள் கலரில் சாமந்தி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சாமந்தி செவ்வந்தி எல்லாம் நல்லா சீசனு. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அதாவது அந்த பூக்கள் நல்லா பூத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் பூக்கள் வந்து பூக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. காரணம் என்னன்னா சீசன் முடிய போகுது. ஸோ டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி பார்த்திங்கன்னா இந்த 3 மாதம் நல்லா பூத்துச்சு. இப்போ பூக்கள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ சீசன் இன்னும் இந்த ஒரு மாதம் எண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நல்லா அதுக்கப்புறம் துளுத்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வாங்குறதுக்கு நர்சரிக்கு போயிருந்தேன். ஸோ இந்த பூ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே செம்ம அழகான கலரில் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கலரில் செம்ம அழகாக இருந்தது. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி நான் வாங்கிட்டு வந்தேன். பூக்களோட வியூன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதுதான். ஏன்னா இப்போ வெயில் ஆரம்பித்ததுனால பூக்கள் வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ பூக்கள் கொஞ்சம் கம்மியாயிடும். நல்ல பனி நேரத்தில் தான் பூக்கள் வந்து நல்ல தோட்டத்தில், அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் பூக்கும். ஸோ பட்டன் ரோஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஃபுல்லாக இப்போ இது வந்து கவாத்து பண்ணி விட்டுடணும். ஃபுல்லாகவே பாருங்கள் பூச்சி அடிச்சிடுச்சு. அதே மாதிரி மலரும் போதே காஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணி விட்டால்
நல்லா துளுத்து நல்லா வளரும். கொஞ்சம் நிழலில் வச்சுருவேன். ஸோ நம்மளோட மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பூக்களோட அதாவது பூக்களோட இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.